குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எக்மோர்லேருந்து காரைக்குடி போகிற பல்லவன் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினோட ரிவ்யூ தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெயினோட டைமிங், இந்த ட்ரெயின் எங்கெல்லாம் நிற்கும், இந்த ட்ரெயினோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இப்படி எல்லா விஷயங்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் எக்மோரில் சரியாக 3:45 மதியம் 3:45 மணிக்கு எக்மோரில் டிபார்ச்சர் ஆச்சு. அதாவது எக்மோரில் 3:45 மணிக்கு எக்மோர்லேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நாங்கள் தாம்பரத்தில் தான் இந்த ட்ரெயினில் ஏறினோம். தாம்பரத்தில் இந்த ட்ரெயினோட அரைவல் டைம் பார்த்திங்கன்னா 4:13. அந்த அரைவல் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ப்பாக 4:13 தாம்பரம் ரீச் ஆச்சு. தாம்பரத்தில் 2 நிமிஷம் தான் இந்த ட்ரெயின் நிற்கும். ஈவினிங் 4:15 இந்த ட்ரெயின் தாம்பரத்துலேருந்து டிபார்ச்சர் ஆச்சு. அதாவது ஈவினிங் 4:15 மணிக்கு இந்த ட்ரெயின் தாம்பரத்துலேருந்து எடுத்துட்டாங்க. இந்த ட்ரெயின் எல்லா ஸ்டேஷன்லையுமே 2 நிமிஷம் தான் நிற்கும். ஆனால் திருச்சியில் மட்டும் இந்த ட்ரெயின் 5 நிமிஷம் நிற்கும். சரியாக திருச்சிக்கு இந்த ட்ரெயின் ரீச் ஆகும்போது 8:40 நைட் 8:40க்கு திருச்சியில் ரீச் ஆச்சு. திருச்சியில் மட்டும் 5 நிமிஷம் நின்று கரெக்டாக 8:45க்கு மறுபடியும் திருச்சியிலேருந்து எடுத்துட்டாங்க. மற்ற எல்லா ஸ்டேஷன்லையும் 2 நிமிஷம் தான் நிற்கும். ஆனால் திருச்சியில் மட்டும் 5 நிமிஷம் நிற்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்டேஷன் வந்து திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் தான். இங்கே தான் இந்த ட்ரெயின் வந்து 5 நிமிஷம் நின்றுது. நம்ம டின்னர் எதனா வாங்கணும், இல்லை பால் எதனா வாங்கணும்னா இந்த ஸ்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எங்கேயுமே இந்த ட்ரெயின் வந்து 5 நிமிஷம் நிற்காது. இந்த ஸ்டேஷனில் மட்டும்தான் 5 நிமிஷம் நிற்கும். 5 நிமிஷன்றது 7 மினிட்ஸ் கூட நின்றுது. நாங்கள் இந்த ட்ரெயின் இன்றைக்கி வரும்போது 7 மினிட்ஸ் நின்றுது. ஆனால் இந்த டிபார்ச்சர் இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் திருச்சியில் நிற்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபன் வாங்குறது, இல்லை பால் வாங்குறதோ, இல்லை ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறதுன்னா இந்த ஸ்டேஷனில் திருச்சி ஸ்டேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ திருச்சி ஸ்டேஷனில் ட்ரெயின் மூவ் ஆகிட்டுருக்கு. எக்மோரில் எடுக்கிற இந்த ட்ரெயின் எங்கெங்கே நிற்கும்னா, எக்மோர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன். அதுக்கப்புறமா தாம்பரம், அதுக்கப்புறமா செங்கல்பட்டு, மேல்மருத்தூர், விழுப்புரம், விருத்தாச்சலம், அரியலூர், லால்குடி, ஸ்ரீரங்கம், பொன்மலை, திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, காரைக்குடி, இப்படி எல்லா இந்த ஸ்டேஷனில் மட்டும்தான் நின்று போகும். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேஷன்லையுமே 2 நிமிஷம் தான் நிற்கும். ஆனால் திருச்சியில் மட்டும்தான் 5 நிமிஷம் நிற்கும் இந்த ட்ரெயின்.
இந்த ட்ரெயினில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோச்சுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில கோச்சில் பார்த்தீங்கன்னா சீட் வந்து இண்டிவிஜுவல் சீட்டாக இருக்கும். அந்த பைலட் சீட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இண்டிவிஜுவல் சீட். ஒரு சீட்டில் ஒரு ஆள் தான் உட்கார முடியும், ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கும். அந்த டைப்பில் ஒரு கோச்சில் இருக்கும். சில கோச்சில் பார்த்தீங்கன்னா 3 சீட்டும் ஒன்றா இருக்கும். இது இண்டிவிஜுவலாக இல்லாமல் 3 பேருமே அப்படியே உட்கார மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இண்டிவிஜுவல் சீட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு 3 பேரும், இந்த சைடு 3 பேரும் உட்கார மாதிரி இருக்கும். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, சப்போஸ் நம்ம கிட்ஸ் யாராச்சும் கூப்பிட்டு போனோம்னு வச்சிங்களேன், அவளை தனியாக வந்து டிக்கெட் புக் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு தனியாக சீட்டு வேணும்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணி தான் ஆகணும். அப்படி புக் பண்ணலாம் நம்ம அவங்கள வந்து நம்ம மடி மேலே வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 3 சீட்டுமே ஒன்றா கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியாக நம்ம அவங்கள பக்கத்தில் உட்காரப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சீட்டிங் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஈஸியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து போகலாம். இந்த மாதிரி படுத்துட்டும் போகலாம். எப்படி இருந்தாலும் சீட்டோட அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி நம்ம எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து போகலாம். இதே அந்த 3x3 சீட்டு கிடச்சிதுன்னா அது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக தான் உட்காந்து போகணும். நம்ம ஒரு கிட்ஸை கூப்பிட்டு போகிறோன்னு வச்சிங்களேன், நம்ம மடி மேலே உட்கார வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெட்ரு வந்து நீங்கள் அவங்களுக்கு தனியாக ஒரு சீட்டு உங்களுக்கு வேணும்னா அவங்களுக்கு தனியாக நம்ம டிக்கெட் புக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இல்லைன்னா கொஞ்சம் நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதர்வைஸ் வந்து இந்த ட்ரெயினோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த ட்ரெயினில் இருக்கிற ரெஸ்ட் ரூமே ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. உள்ளே இருக்கிற ஃபேன்ஸ்லேருந்து லைட்லேருந்து எல்லாமே ஃபங்க்ஷன் ஆச்சு. இன்னொரு விஷயம், இந்த ட்ரெயின் வந்து எல்லா ஸ்டேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாப்பிங்குமே பார்த்தீங்கன்னா அவங்க எந்த டைமிங் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அந்த டயத்துக்கு கரெக்டாக ரீச் ஆச்சு. அவங்க சொன்ன அந்த டயத்துக்கு கரெக்டாக டிபார்ச்சர் பண்ணாங்க. ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ட்ராபேக்குமே நம்ம ஃபீல் பண்ணல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜாக தான் இருந்தது இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும். ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும், அந்த ஒரு ரெஸ்ட் ரூம் அதோட க்ளீனஸ் ஆகட்டும், லைட்ஸு, ஃபேன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருந்தது. அந்த ட்ரெயினோட ஆப்ரேஷனுமே நல்லா இருந்தது. இந்த ட்ரெயினில் எக்மோர்லேருந்து காரைக்குடிக்கு நார்மல் சீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் சார்ஜஸ் வந்து 175 175 ரூபா நார்மல் சீட்டிங்காக இருந்ததுன்னா. இதுவே ஏசி கோச்சு அப்படின்னா 620 ரூபா 620 ருபீஸ் ஆகுது. இந்த கோச்சுக்கும் ஏசி கோச்சுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லைங்க. இதில் வந்து ஃபேன் இருக்குது, அதில் ஏசி இருக்கும், அவ்வளோதான். பட் இதோட கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதுக்கும் ஏசிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. அதில் ஏசி இருக்குது, இதில் வித்தவுட் ஏசி, அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு ஏசி வேணும்னா நீங்கள் அந்த இதுவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம், ஏசி கோச்சு புக் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 620 எக்மோர்லேருந்து காரைக்குடிக்கு. நார்மல் சீட்டிங்காக இருந்ததுன்னா 175 தான். எனக்கு தெரிஞ்சு இந்த 175 ஓகேவாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய எனக்கு எந்த ஒரு ட்ராபேக்குமே நான் ஃபீல் பண்ணல. ரெண்டாவது ரொம்ப இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின். பல்லவன் எக்ஸ்பிரஸ் வந்து சூப்பர் ஃபாஸ்ட். எல்லா ஸ்டேஜ்லையுமே கரெக்டாக ஆன் டைம். அது அரைவல் ஆகட்டும், டிபார்ச்சர் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன் டைம். நம்ம போன அன்றைக்கி வந்து ஃபுல்லாக எல்லாமே ஆன் டைம் தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் நான் ஏற்கனவே இந்த என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டப்போ அவங்க போனப்போ வந்து இந்த ட்ரெயினை பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக அந்த கரெக்டான டைமிங்கை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் போனப்பவும் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரெயினை. சப்போஸ் இந்த ட்ரெயினில் போன அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஏற்கனவே நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அது குட் ஆகட்டும், பேட் ஆகட்டும், நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னோட கமெண்ட் இது என்னோட செக்ஷன் தான். நான் ட்ரெயினில் போகிறப்போ நான் ஃபேஸ் பண்ணதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 175 ருபீஸ் நாங்கள் சீட்டிங் தான் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு ரியலாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்து. இப்போ என்னமோ வந்தே பாரத்தில் வந்திருக்கு.
பட் அது ரொம்ப காஸ்ட்லி. அது வந்தே பாரத்தை கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்கிற லக்ஸரியில் வந்து வேறு. பட் மிடில் கிளாஸுக்கும் ஒரு லோயர் கிளாஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின் தான் நிறைய வேணும். இந்த மாதிரி ட்ரெயின் தான் நிறைய வேணும். அது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி ட்ரெயினில் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி ட்ரெயின் நிறைய விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு ட்ராபேக்குமே ஃபீல் பண்ணல. எனக்கு அதுதான் மெயின். நான் நிறைய ட்ரெயினில் போயிருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சிலது பார்த்திங்கன்னா லைட் எரியாது, சிலது பார்த்திங்கன்னா ஃபேன் சுற்றாது, சிலது பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும், சில ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலேவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது, எல்லாமே நீட்டாக இருந்தது. ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும், ஒரு லைட்டிங்ஸ், அந்த ஒரு ஃபேனு, அதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா நீட்டாக இருந்தது. முதல்ல மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினோட டைமிங் தாங்க முக்கியம். உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் அந்த ட்ரெயின் டைம் சில ட்ரெயினில் ரொம்ப டிலேவாக இருக்கும். பட் ஆனால் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான டைமிங்கை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து கட்டாயம் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். டைமிங் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணாங்க இந்த ட்ரெயினில் வந்து. இந்த ட்ரெயின் காரைக்குடி கரெக்டாக நம்ம ரீச் ஆகும்போது 10:35. அவங்க டைம் போட்டதும் 10:35 தான். நம்ம ரீச் ஆன டைமும் எக்ஸாக்டாக 10:35 தான். ஸோ நம்ம ரீச் ஆகிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரைக்குடிலேருந்து வெளியே ஊருக்கு போகிறதுக்கு, பட்டுக்கோட்டை இந்த மாதிரி ஊருக்கு போகிறதுக்குலாம் நைட் சர்வீஸ் பஸ்ஸுமே இருக்குது. அந்த வெளியூர் பேருந்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பஸ் சர்வீஸ் வந்து நைட்டு 10:35க்குமே இருக்குது. இந்த கரெக்டாக இந்த ட்ரெயின் போய் ரீச் ஆனதுன்னே அந்த பஸ்ஸு வந்து கிளம்புற மாதிரி இருக்குது. ஸோ பஸ்ஸு ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் காரைக்குடி போனீங்கன்னா அங்கேருந்து பட்டுக்கோட்டை போகிறதுக்கு வந்து நைட்லேயுமே பஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது எடுத்த ட்ரெயின் இது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப நீட்டாகவே இருந்தது. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ட்ரெயினோட ஏசி கோச், அதோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னா ஒரு சைட் 3, ஒரு சைட் 2 இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். இந்த கோச் வந்து ஏசி கோச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும், அவ்வளோதான். இந்த ட்ரெயினில் நாங்கள் போன எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம். பாய். உங்கள் கீழே இருக்கேன்.